அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னென்னா, ஜெயபால் ஐயா வந்து நம்ம கூட இருக்கிறாரு. அவருக்கு வந்து 70 வயசு ஆக போகுது. சரிங்களா? நம்மளோட ஜென்டெக் மிஷினை கடந்த 4 வருஷத்துக்கு மேலே வந்து இயக்கி தொழிலில் வந்து சீரும் சிறப்புமாக செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளறுபடி நடந்து போச்சு. என்னென்னா, இவர் வச்சிட்ருக்கிற இடத்துல, இவர் தொழில் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து எக்ஸ்பலர் மிஷினை போட்டு இவரை விட வந்து பார்த்திங்கன்னா விலை குறைச்சி விற்று இவரோட தொழிலை வந்து முடக்க பார்க்குறாங்க. மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பலர் மிஷின் வந்து அதிக சூடாகும், நம்மளுடைய மரச்சைக்கு வந்து சூடு ஆகாது. அதனால தான் அப்புறம் எக்ஸ்பலர் மிஷினில் அதிக எண்ணெய் கிடைக்கும், நம்மளோட மரச்சைக்கு எண்ணெயில் குறைவாக தான் உற்பத்தி ஆகும் தரமாக. அப்போ இவர் விற்கிற எண்ணெய் என்ன 100% தரமான எண்ணெய். அப்போ நீங்கள் தானே ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக ஆதரவு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன், விரும்புகிறேன். ஆமாம், நீங்கள் வந்து எங்கே இருக்கிறார் ஏது இருக்கார் அவர் சொல்லுவார். கேட்டுட்டு தயவு செஞ்சு அவருக்கு ஆதரவு கொடுங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். திருச்செங்கோப்பு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நான் எண்ணெய் செக்கு வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பெட்ரோல் பம்பு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மரச்செக்கு வச்சு எண்ணெய் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நியாயமான விலைக்கு தான் கொடுக்கேன். நியாயமான விலைக்கு தான் கொடுக்குறீங்க. உங்களுக்கு வயசு? எனக்கு வயசு இப்போ 69, இனி 70 பிறக்க போகுது. 70 பிறக்க போகுது. ஆமாம். மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குது? மக்கள் வரவேற்பு வந்துட்டு இருக்காங்க, நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆமாம், நல்லபடியாக. அந்த எக்ஸ்பலர் மிஷின் போட்டதுனால உங்களுக்கு ஒரு சிக்கல். எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கம்மி. ஆனால் உண்மை. ஆனால் கவலைப்படாதீங்க, அது நடக்கும். நம்ம சொல்லிவிட்டோம்ல. சரி, சரிங்களா? எந்த இடத்துல இருக்கீங்க கரெக்டாக? நான் திருச்செங்கோப்புக்கு அடுத்தால மணத்தட்டை பெட்ரோல் பம்புக்கு எதிர்த்தாப்புல. திருச்செங்கோப்பு அடுத்தால பெட்ரோல் பம்புக்கு எதிர்த்தாப்புல, பெட்ரோல் பங்கு எதிர்த்தாப்புல இருக்கிறாரு. கட்டாயம் போயிட்டு அவர்கிட்ட சாரையா போயிட்டு நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்களை வாங்கி அவரை வளர்த்து விடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை வளர்த்துங்க, விவசாயத்தை வளர்த்துடுங்க. நன்றி.